நிறைய பேர் மத்தவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப அழகா இருக்கான், நம்ம அழகா இல்ல. அவனுக்கு நிறைய முடி இருக்கு, நமக்கு முடியெல்லாம் கொட்டி போய் சுத்தமா முடியே இல்ல. அவன் நல்ல ஃபிட்டா ஹேண்ட்ஸமா இருக்கான், நான் ரொம்ப குண்டா இருக்கேன். அவனுக்கு ஆள் இருக்கு, ஆனா என்ன லவ் பண்ண யாருமே இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் மத்தவங்களை பார்த்து ரொம்ப அதிகமா ரொம்ப லோன்லியா தங்களை ரொம்ப தாழ்த்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கடவுள் உங்களுக்கு சொல்ற இந்த 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகான ஒரு பர்சனா இருப்பீங்க. அதுல முதல் விஷயம் செல்ஃப் லவ். நீங்க இது வரைக்கும் கண்ணாடியில உங்களோட முகத்தை பார்த்திருக்கீங்களா? கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து நான் நல்லாவே இல்ல, நான் அழகாவே இல்ல, எனக்கு எந்த திறமையும் இல்ல, எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க முகத்தை பாருங்க. கண்ணாடியில உங்க முகத்தை நல்லா உத்து பாருங்க. அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு அழகான கேரக்டர் இருக்கு. அந்த அழகான கேரக்டர் உங்களுக்கே தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவதான் அந்த ஊர்லயே ரொம்ப அழகான பொண்ணு. அவளை பாக்குற எல்லாருமே இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு எல்லாருமே பொறாமப்படுறாங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கா. ஆனா அவளோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப வஸ்டா இருக்கு. அதாச்சும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, திட்டிட்டே இருக்கிறது, ரொம்ப அதிகமா எல்லார் மேலயும் கோவப்பட்டுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா யோசிச்சு பாருங்க, உங்களால அவங்க கூட இருக்க முடியுமான்னு. ஊரே பாக்குற அளவுக்கு அழகா இருந்தாலும் கேரக்டர் சரியில்லை அப்படின்னா நம்மளால அவங்களோட 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. இதுவே அந்த ஊர்ல இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பார்க்க முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸோட, முடியெல்லாம் ரொம்ப ஒல்லியா, ஓரளவுக்கு சுமாரா இருக்காங்க. பாக்குற எல்லாருமே என்ன நீ இப்படி இருக்க, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ற, என்ன உன் முகம் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா அவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு. எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க, பேசும்போது ரொம்ப கனிவா பேசுவாங்க, நிறைய நல்ல குணத்தோட இருக்காங்க. இப்படி 2 பேர் இருக்காங்க. நீங்க அழகா சைக்கோவா இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்களா? அழகு கம்மியாவும் ஆனா குணத்துல ரொம்ப அழகான கேரக்டர் இருக்க இந்த பொண்ணோட பேசணும்னு ஆசைப்படுவீங்களா? சோ நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட கேரக்டர் தான் முக்கியம். முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க முகத்தை பாருங்க, நல்லா உத்து பாருங்க. அந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்களோட அழகான கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க. உங்க முகத்துக்கு பின்னாடி இருக்க அந்த நல்ல கேரக்டரை இன்னும் எப்படி நம்ம வளர்த்துக்கிறதுன்னு கத்துக்கோங்க. உங்க முகத்துக்கு பின்னாடி பேசுற யாரையுமே கண்டுக்காதீங்க. அவன் என்ன பேசுறது, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப நல்ல கேரக்டரோட இருக்கேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. யார் உங்களை பத்தி கிண்டல் பண்ணாலும் தப்பா சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவன் என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவன், எல்லா விஷயத்தையுமே எனக்கு தான் தகுதி ரொம்ப அதிகமா இருக்கு. எவன் லவ் பண்ணா எனக்கு என்ன, எனக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா வந்திருப்பா, அவளுக்கு நான் ரொம்பவே உண்மையா இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்களே உங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்க அம்மா கிட்ட போய் இந்த உலகத்திலேயே யார் அழகுன்னு கேளுங்க, அவங்க உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது. அவங்களோட கண்ணுக்கு நீங்க தான் தெரிவிங்க. இதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவுமே செல்ஃப் லவ்வோட இருக்கணும். தினமும் உங்களோட ஃபேஸ மிரர்ல பாருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் லவ். உங்களை நீங்க நேசிக்கணும், உங்களை நீங்க ரசிக்கணும், உங்களை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது விஷயம் செல்ஃப் கான்பிடன்ஸ். இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு முகம் ஃபுல்லா ரொம்ப அதிகமான பிம்பிள்ஸோட இருக்கா. பாக்குற எல்லாருமே அவளை என்ன இவ்ளோ பிம்பிள்ஸ் இருக்கு இவ முகத்துல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அவ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் எல்லாம் பாக்குறா, நிறைய ஹோம் ரெமெடிஸ் பாக்குறா. அது எல்லாத்தையுமே பார்த்து வீட்டுல அவ ட்ரை பண்றா. இப்படியே ட்ரை பண்ணி ஒரு 4 வருஷம் கழிச்சு அவ முகம் ரொம்பவே பளிச்சுன்னு ஆகுது, பிம்பிள்ஸ் எல்லாம் போகுது. அவ ரொம்ப கான்பிடென்ட்டா ஃபீல் பண்றா. அவளை கிண்டல் பண்ண அதே ஆளுங்க இப்போ அவளை பார்த்து வாவ் இவளோட ஃபேஸ் என்ன இவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அவ முன்ன இருந்ததை விட ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட்டோட அதே ரோட்ல அவ திரும்பி நடந்து போறா. இப்போ இன்னொரு பொண்ணு, அவளுக்கும் இதே மாதிரி முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு. அவளையும் இதே மாதிரி நடந்து போகும்போதெல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவ முகத்துல எவ்வளவு பிம்பிள்ஸ் இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இல்ல, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கிண்டல் பண்றாங்க. அவளும் இதே மாதிரி நேரா வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறா. அவ ஒரு முடிவெடுக்கிறா, நம்ம இந்த முகத்தோட ஏன் போடணும், இந்த மாதிரி இருக்கிறது என்னோட தப்பா, நான் வெளியே போறதுனால தானே என்ன கிண்டல் பண்றாங்க, இனிமே நான் இந்த முகத்தோட எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறா. சோ இப்போ இந்த 2 பொண்ணுல யாருக்கு ரொம்ப அதிகமான செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு? நிச்சயமா அந்த முதல் பொண்ணுக்கு தான். சோ யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களோட கான்பிடன்ஸ் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டு பையனை பாரு, அவன் வேலை, காரு, வீடுன்னு எவ்வளவு சூப்பரா செட்டில் ஆயிட்டான்
மாட்டான்னு, நீ ஏன் இன்னும் வெட்டியாவே இருக்க, நீ ஏன் இன்னும் தண்டமா இருக்கேன்னு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதுங்க. உங்களோட திறமை, உங்களோட எண்ணத்து மேல உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கணும், உங்க மேல கான்பிடென்ட் இருக்கணும். அவன் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா நம்ம அவனை விட பெரிய ஆளா ஆகதான் போறோம். நம்மள சொன்னவங்க முன்னாடி நம்ம நிச்சயமா வாழ்ந்து வளர்ந்து காட்டதான் போறோம். இந்த மாதிரி செல்ஃப் கான்பிடென்ட்டோட நீங்க இருக்கணும். இந்த மாதிரி அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால எதையுமே மாத்த முடியாது. அவங்க சொல்றது கேட்டு ஃபீல் பண்ற டைம்ல நீங்க முயற்சி பண்ணா ஏதாவது கத்துக்கலாம். சோ உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால எல்லாமே முடியும், நான் நினைச்சா எதை வேணா மாத்துவேன், இந்த மாதிரியான எண்ணங்களோட ரொம்ப பாசிட்டிவான மைண்டோட எப்பவுமே இருங்க. சோ முதல்ல உங்களுக்கு தேவையானது செல்ஃப் லவ், ரெண்டாவது செல்ஃப் கான்பிடென்ட், அடுத்ததான் மூணாவது விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட். நீங்க மத்தவங்களை பார்த்து எப்பவுமே நெகட்டிவா ஃபீல் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் இன்னொருத்தங்கிட்ட சொல்றான், நான் ரொம்ப கருப்பா குண்டா இருக்கேன், யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கு அவன் சொல்றான், நீ யானைய பாத்திருக்கியா? அதுக்கு அவன் பாத்திருக்கனே அப்படின்னு சொல்றான். யானை பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு, அதோட கலரும் கருப்பு நிறம் தான், ஆனா அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது யானை தான். அதுக்கு அந்த பையன், ஆமால ரொம்ப அழகா தான் இருக்கு, நிறைய பேருக்கு யானைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், இப்ப புரியுதா, எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அப்போ இங்க எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயே அது ரொம்ப அசிங்கமா தான் தெரியும். இதுவே இது என்ன இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அற்புதமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்க கண்ணுக்கு அது அப்படிதான் தெரியும். சோ எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல அசிங்கம் கேவலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நாமளா உருவாக்குறது தான். அதே மாதிரி நம்மள நாம தான் தாழ்த்திக்கிறோம். நம்ம ரொம்ப கேவலமா இருக்கும், நம்மள யாருக்குமே பிடிக்கல, நம்மளால இது செய்ய முடியாது, இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவா நாமளே தான் நம்மள குறைச்சு மதிப்பிட்டுக்கிறோம். சோ யார் எப்படி இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே தோற்றத்தோட அதே உருவத்தோட உங்களை நீங்க கான்பிடென்ட்டா பாருங்க. கடவுள் எல்லாரையும் படைக்கிற மாதிரி தான் உங்களையும் படைச்சாரு. உங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களோட கேரக்டரை ரொம்ப ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. அதுதான் உங்களுக்கு கடவுளோட பிளெஸிங்ஸ். இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகான பர்சன். உங்க மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பர்சன். இதனாலதான் உங்களுக்கு உங்க மேலேயே செல்ஃப் லவ் வேணும் அப்படின்றது, செல்ஃப் கான்பிடென்ட் வேணும், பாசிட்டிவான ஒரு மைண்ட் வேணும் அப்படின்றது. சோ உங்க மேலேயே நீங்க ரொம்ப லவ்வோட கான்பிடென்ட்டோட பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்திலேயே உங்களை மிஞ்ச வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தா புகழோட உச்சத்துல கடவுளோட ஆசீர்வாதத்தோட இருப்பீங்க.